ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எப்படி சக்கரை பொங்கல் செய்கிறதுன்னு பார்ப்போமா? முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பேன் ஒன்றில் 5 ஸ்பூன் நெய் போட்டுக்குவோம். நெய் சூடான பிறகு 10 கிராம் கஜுவை பொரித்து எடுத்துக்குவோம். கஜு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கஜுவை எடுத்துக்குவோம். இப்போ அதே நெய்யில் காஞ்ச திராட்சை, அதாவது ப்ளம்ஸை பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ ப்ளம்ஸ் நல்லா பொரிஞ்சிருச்சு. ப்ளம்ஸை எடுத்து வேறையாக எடுத்து வச்சுக்குவோம். நான் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அரிசிக்கு 1/2 கப் பயறு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா பயரை கழுவிட்டு வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ வறுத்த பயிரை மிக்ஸி ஜார் ஒன்றில் சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 உடையிற மாதிரி மட்டும் உடைச்சி எடுத்துக்குவோம். உடைச்ச பயிரை நல்லா புடைச்சிட்டு நாங்கள் ஏற்கனவே கஜு பொரித்த அந்த நெய்யிலேயே போட்டு லேசாக அவிய விட்டுக்குவோம். ஏன்னு சொன்னால் பயிறு அவியறது கொஞ்சம் லேட் ஆகும். அரிசி போட்டோம்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் முதல்ல லைட்டாக பயிறு கொஞ்சம் அவிய விட்டு எடுத்துக்குவோம். பயிறு லேசாக அவிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் 1 கப் அரிசி எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்குவோம். கழுவுன அரிசியை நாங்கள் அவிச்சு வச்சுருந்த பயிரோடு சேர்த்துக்குவோம். அடுத்ததாக அரிசி எடுத்த அதே மெஷர்மெண்ட் கப்பால் 4 கப் தேங்காய் பாலையும் இதோட சேர்த்துக்குவோம். அடுத்ததாக 1 ஸ்பூன் உப்பை போட்டுட்டு மூடி வச்சு அவிய வச்சுக்குவோம். 15 நிமிஷம் அவிஞ்சிருச்சு. இப்போ இந்த பால்லையே பயிரும் அரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த வத்துற நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ நான் 200 கிராம் சர்க்கரையை சூடாக்கிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் அதை அவிஞ்ச அரிசியிலையும் பயிர்லையும் ஊற்றிக்குவோம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பையும் இளஞ்சூட்டில் வச்சுக்குவோம். பத்து நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ பொங்கலை திறந்து பார்ப்போம் என்ன நிலைமையில் இருக்குன்னு. பொங்கல் சரியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ 4 ஏலக்காவும் 2 கராமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பொடி பண்ண கராம்பையும் ஏலக்காவையும் பொங்கலோடு சேர்த்துக்குவோம். அதோட பொரித்து வச்சுருந்த ப்ளம்ஸையும் கஜுவையும் ஒன்றா போட்டுக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ டேஸ்ட்டான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிருச்சு. நான் சமைச்ச இந்த பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.